குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 30/5/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அறிவான அன்பான செல்லங்கள், என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச நான் ரொம்ப வருஷம் தவமருந்து பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேச பாரு. அது என்னதுன்னா, இந்த எனர்ஜினஸ்ல நலமுடனும் வளமுடன் வாழ மகா மந்திரங்கள் இப்படி ஒரு புக் இருக்கு எனர்ஜினஸ்ல. இதெல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இது பின்னால இது முன்னால என்ன இந்த புக் இருக்குது. இந்த புக்கினுடைய பலன்கள் என்னங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, எப்பவுமே சாமி இதெல்லாம் நம்ம கஜானனம் பூதகணம் அதிசயவிதம்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா மனப்பாடம் பண்ணிட்டு வருவோம்ல. அப்படி மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன நோட்ல, அதாவது அந்த 5 புக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, 5 இது கலந்ததை வந்து சின்ன டைரி மாதிரி இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். அது எங்கேயா போனால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த இதை அப்பப்போ எடுத்து படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை கையால் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ நானும் கலா ஜானகிராமன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் எனது உயிரான மகள், எனக்கு உயிர்னு சொல்லணும், அவங்க வந்து கோபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்குது. அது அவங்களோட தான். கலா ஜானகிராமன் அவங்க பேர். டாக்டர் ஜானகிராமன் தான் அந்த அதை ஏற்படுத்தினவர். அவர் நல்லா இருக்கிறார் இப்போவும். அது மட்டுமல்ல, அவருடைய பையன் டாக்டர் ஹரி, அவர் வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டுமல்ல, டயபெட்டாலஜிஸ்ட், நீரிழிவு வியாதிக்கும் அவர் பெரிய டாக்டர். ஒரு டாக்டருங்கிறதுங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம் கண்ணுங்களா, டேட்டா சயின்ஸ் இருக்கலாமா இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு மனிதாபிமானமும் அதில் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கலந்த ஒரு அருமையான ஒரு டாக்டர். ஏன்னா அவரை சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் இல்லை, அவர் இவ்வளோ பெருசாக வந்தார், எனக்கு இன்னைக்கு வயசாயிடுச்சு இல்லை, அவர் இன்னைக்கு பெரிய டாக்டராக இருக்காரு. அது மட்டும் இல்லை, டாக்டர் ஹரி வந்து பேச்சில் விளக்கமாக பேஷண்ட்டை பேசுவார். அப்புறம் சம்டைம்ஸ், ஹரி வாட் இஸ் திஸ், நான் என்னடா செய்யலாம் அப்படின்னு நான் உரிமையாக கேட்பேன். நான் தானே வளர்த்து பிள்ளை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனை. என் உயிரில் கலந்த என் பிள்ளையில ஒருத்தன் என் ஹரி. அப்படி இருக்கப்போ நான் கேட்டேன்னா, அம்மா ஃபர்கட்டி வர டாக்டர் அப்படிமா, மகள் நீங்கள் டாக்டருங்க மறந்துருங்கம்மா மகள், அப்புறம் பேசலாம் அப்படிமா. ஏதாவது நான் டாக்டர் பேசினா அவங்க லேட்டஸ்ட் சயின்ஸில் இருப்பாங்க. நான் அந்த காலத்தில் படித்த படிப்பேன், அவங்க எப்படி ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் டாக்டர் இல்லை, அதை விட்டுங்கம்மா, நீங்கள் டாக்டர் அப்புறம் சொல்லுங்கம்மா அப்படின்னு பார்ப்பல. இது இப்படி பண்ணா அப்படி பண்ணால் நம்ம கேட்க முடியாது. இஸ் சச் அமௌண்ட் ஆஃப் வெரி குட், அதாவது அந்த சப்ஜெக்ட்ல தெளிஞ்சு வாடுற ஒரு டாக்டர். நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. கிட்னி அவர் பேராமட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அந்த புள்ள அவனுக்கு வந்து அவனுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி அதை போய் இவரை வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரும் அந்த கிராமமே இவரை புகழ்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லை. அந்த அளவு அவர் உயிரோடு இருந்து ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ரொம்ப நல்லா இருந்து பண்ணல. அன்னைக்கு அவரோட நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா இதை சொல்ல வரீங்களே, என்ன விஷயம், கலாமா சொன்னீங்களேன்னு. நானும் கலாவும் சாதா நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம். நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போறது கலாமா தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த புஸ்தகம் உருவானதும் அவங்களால தான். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாங்கள் ட்ராவலிங் நான் கார் நினைக்கிறேன். அப்போ இதை எடுத்து நான் இப்படி படிச்சுட்டு இருந்தேன். என்னமா படிக்கிறீங்க அப்படின்னா, இதில் அம்மா ஏதாவது குடும்பம் புக்காக போட்டுருவோம் அப்படின்னாப்புல. அப்போத்தான் உட்காந்து நான் எழுத ஆரம்பித்தேன். நான் நூற்றுக்கணக்கான புக்கு வாங்கி வச்சுருந்தேன். அவ்வளோத்தையும் எடுத்து அந்த சாராம்சத்தை எடுத்து இந்த புக்கை உருவாக்குறதுக்கு ஒரு வருடம் டே அண்ட் நைட்டு கண்ணுங்களா, நாட் ஈவன் ஒரு வருஷம். நான், என்னுடைய ரமேஷ், அப்புறம் கணேஷ், நாங்கள் எல்லாரும் உட்காந்து இதை பண்ணுறோம், எழுதுறோம், எல்லாத்தையும் எழுதுறோம்.
எழுதி புக்காக ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கணபதி, அதுக்கப்புறம் சிவன், அம்பாள், அப்புறம் விஷ்ணு, அப்படி வரும் முருகன், அந்த மாதிரி சாப்டரைஸ் பண்ணி நாங்கள் இந்த புக்கு எழுதுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. சும்மா ஒன்றும் வந்துடல இந்த புக்கு. புரிஞ்சுதா? சரி, அதான் போச்சு. சித்தர்களை பற்றி இருக்கும். இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்க. அதை விட இன்னும் சில பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன், அதை சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல ஐ ஷுட் பி இந்த முதல்ல இதை வெளியே கொண்டு வந்தது, இது எழுதணும்னு சொன்னதே சேலம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கலா ஜானகிராமன் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இல்லை நான் ஃபர்ஸ்ட் நானே கொஞ்சம் காப்பீஸை போடுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 1000 காப்பீஸ் அவங்க தான் அடித்தாங்க. 2வது 1000 காப்பீஸும் அவங்க தான் அடித்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய வர 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 போட்டுக்கிட்டே இருக்கிறோம். புரிஞ்சா கண்டுங்களா? ஸோ கலா ஜானகிராமனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த நன்றி சொல்லலை நம்ம மனிதர்களே இல்லை. புரிஞ்சா? யாராவது இருந்தால் என்ன கண்டுங்களா? அடுத்தது திருமதி லக்ஷ்மி பாலாஜி. அது எனக்கு ஒரு அருமையான குழந்தை. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டப் 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 டப்னு பேசுவாள் லக்ஷ்மி பாலாஜி. டப் டப் டப்னு பேசுவாள். ஏன்னா ஷீஸ் அ வெரி சான்ஸ்கிரிட் ஒரு கிளாடி. சான்ஸ்கிரிட்டில் மாஸ்டர் அவங்க அம்மா. அவங்க மட்டும் இல்லை, அது மட்டும் அம்மா தொட்ட குழந்தை இல்லை. அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, நாங்கள் ராத்திரி பிடிச்சிருவோம். லக்ஷ்மி இது என்னன்னு பாரு, இந்த ஸ்லோகத்தை பாரு, அந்த ஸ்லோகத்தை பாரு, அப்புறம் ஃபுல் புக்கில் இருக்க அத்தனை சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தையும் அவள் ஒரு சான்ஸ்கிரிட் காலரையும் பிடிச்சி தானும் ஆராய்ஞ்சு அதை எப்படி ராத்திரிலாம் பேசுவோம். அப்படி ஏன் என்ன நேரமும் ரொம்ப வேணும் இருக்கீங்க, அங்கேதான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. பாலாஜி சொல்லுவான். பாலாஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அவங்களுடைய கார்பரேட்டில் கூட போய் நான் கிளாஸ் எடுத்ததுக்கு பாலாஜி மாதிரி யாருமே சிரிச்சிருக்க முடியாது. எனக்கே பயமாயி போச்சு. பாலாஜி இது இப்படி சிரிக்கிறாங்க கிளாஸ்ல, ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. பாலாஜியா விழுந்து விழுந்து சிரிக்காம இப்படி சிரிக்கிறாரு. பயமாயி போச்சு எனக்கு. ஐயோ என்ன இப்படி சிரிக்கிறாரு இந்த பிள்ளை, ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு he will involve himself. பாலாஜியும் தேர் ஆர் வெரி குட் பீப்புள். அப்போ லக்ஷ்மி சொன்னாப்புல, அம்மா இதெல்லாம் பாருங்கன்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுக்கன்னா, நாங்கள் ரொம்ப தப்பாக ஒன்று எழுதியிருந்தோம். அதை ஒரு ஸ்லோகத்தை பற்றி சொல்ல பாருங்க. அகஜானனம் பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேக தந்தம் பக்தானா. அதை நாங்கள் தப்பாக எழுதியிருந்தோம். அது ஏதோ புக்கில் இருந்தால் நாங்கள் பார்த்தோம், நாங்களும் எழுதல இல்லை. அது இல்லைம்மா அப்படி வரும், அநேக தந்தம் பக்தானா. அப்படித்தான் நடக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். அம்மா அப்படித்தாம்மா வரணும், சான்ஸ்கிரிட்டுமா அப்படின்னாப்புல. ஏகதந்தம் உபாஸ்மஹே. இந்த வரியை நான் இப்போ படிக்கிறப்பையும் ஐ திங்க் ஆஃப் லக்ஷ்மி பாலாஜி. அந்த குழந்தை ராத்திரி 1 மணிக்கு தான் நடக்கும். நாங்கள் ராத்திரி 1 மணி 12 மணிக்கு தான் நாங்கள் 2 பேரும் பேசவே ஆரம்பிப்போம். அவ்வளோ பட்டு நானும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். பிள்ளை அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். நான் லக்ஷ்மி பாலாஜிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கணும் அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் அவ, நல்லா இருக்கணும். அடுத்து யாருன்னா சுதா சுரேஷ் அப்படின்னு அந்த பிள்ளை எனக்கு இதயத்துக்குள்ளே வச்சு போக சொல்ல பிள்ளை. அதை சுதா சுரேஷ் ஒன்று. அதுக்கு என்னன்னா சின்ன ஒரு கஷ்டம்னா கூட சீக்கிரமா டாலர் அம்மா நான் பார்த்தோம் சின்னாலும் அவள் பார்த்துக்கிறேன்றான். அப்படி ஒரு அருமையான குழந்தை. நிறைய எனக்கு உதவிகள் செஞ்சிருக்கு பிள்ளை. சும்மா சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் உதவி தேவைப்படுத்த செஞ்சாப்புல அதை மறக்க முடியாது. மை டாட்டர் சீஸ் என் கூடவே இந்த பிள்ளை என் கைக்குள்ளேயே இருந்து நிறையா கற்றுக்கிட்டாப்புல. அதே சமயம் அந்த பிள்ளை என் மேலே வச்சிருந்த பிரியம் அதை நான் மறக்கவே முடியாது. இந்த அட்டைப்படத்துக்கு சுதாகுட்டிமா எப்படா நம்ம அட்டைப்படம் போட போகிறோம் இதுக்கு அப்படி சொன்னோன்னே அப்படி டக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அம்மா இதை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த அட்டைப்படம். இந்த அட்டைப்படத்தில் நான் இப்போ பேசுனேன்னா 100 பேசுவேன். இப்போ என்னால் அவ்வளோ பேச முடியும். இந்த அட்டைப்படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஷீ ஒன்லி டுக்டத்தின் அட்டாக்கு உடனே எடுத்து கொடுத்து இதை போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேரிஸ் இட்ஸ் மீனிங் கண்டுங்களா. அந்த மாதிரி இதை பண்ண உடனே எனக்கு இந்த அட்டைப்படம் அவ்வளோ கேட்சி ஆகி போச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அதிசயம். ஒரு மனிதன் கீழே மேலே சைடில் பார்த்தீங்கன்னா வீல், இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு கண்ணுங்களா. அது இருக்கு. சரி, அதெல்லாம் சொல்ல போனால் டைம் காணும், அதை விட்டுருவோம். ஏன்னா சுதா சுரேஷ் என் மகள், அவங்களுக்கு குழந்தை இருக்கு 2 பொண்ணுங்கள். அதுக்கெல்லாம் இப்போ வயசாக இருக்கும். அப்போ என்னமோ அவங்களாம் உங்கள்கிட்ட காணு யாரும் 1,00,000 பேர் வருவாங்க போவாங்க, 1000 பேர் எல்லாரும் என் கூடயே இருக்கணுமா. நடக்கிற கைமா கண்ணுங்களா. வருவாங்க போவாங்க, நதி நிறைய பேர் குளிப்பீங்க, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும், நதி ஓடிட்டே இருக்கும் இல்லையா. இது கடலை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. புரிஞ்சிச்சா? அடுத்தது இன்னொரு பொண்ணு, நான் மறக்க முடியாத ஒரு பொண்ணு. என்ன வைஷ்ணவி மஞ்சு. வைஷ்ணவி எப்படின்னா மூளை 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 மூளை.
அது மூளை காரப்பொருள், ரொம்ப மூளை, ரொம்ப ரொம்ப மூளை. என்ஜினியர், வெரி குட் டான்சர். அது எதை சொல்றது எல்லாம். மதுருக்கானே அழகா வாசிப்பான் ஃப்ளூட்டு. அவன் வாசியை கேட்டு மெய்மறந்து உட்காந்துருக்கலாம். இன்னைக்கெல்லாம் பெரிய ஆளா இருப்பாப்புல. அது எப்படி இருப்பான்னா சூப்பர் இன்டெலிஜென்ட். அவன் எப்ப அப்ப ரொம்ப வருஷமா என்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேக்கப்பே இல்லாம நான் வந்து ஒரு யூடியூப் ஒன்று போட்டிருப்பேன். அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தீர்த்தங்கள்லாம் வச்சு ஒன்று போட்டிருப்பேன். ஆமா யூடியூப்ல வரணுமா, அவ அந்த காலமே யூடியூப்ல நம்ம போடணும், நம்மளுடைய சேனல் ஆரம்பிங்க, யூடியூப் ஆரம்பிக்கணும், யூடியூப் ஆரம்பிக்கணும்னு சொன்னது வைஷ்ணவி தான். இதை அவளே தான் ரெக்கார்டும் பண்ணி அவளே ஏற்றி எல்லாம் பண்ணாப்புல. அந்த காலகட்டத்தில் நான் அதை பெருசா நினைச்சுக்கல. இது என்னது இந்த யூடியூப் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே கணுங்களா. ஏன்னா அப்பவே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால யூடியூப் போட்டது. அதுக்கு வந்து வைஷ்ணவி தான் காரணம். வைஷ்ணவியெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு அங்கத்துல சேர்ந்தவங்க. அருமையான பிள்ளைகள். 100 ஆயுசு எல்லாரும் நல்லா இருக்கணும். அவளுக்கு ரொம்ப எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க நான் 100 ஆயுசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரிதானா? எல்லா நாளும் இந்த புக்கை தொட்டுட்டேன்னா எல்லாரும் பேரும் ஞாபகம் வந்துடும் இல்லையா? அதான நியாயம் இல்லையா கண்ணுங்களா? சரி, நம்ம இந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க பாயிண்ட் சார். நமக்கு தேவையான அலைவரிசை வேணும் ஒவ்வொரு நாளும் இல்லையா? நீங்க கேட்கலாம், இத்தனை சாமிகள் இருக்காங்க, இது தேவையா? இது ஒரு பெரிய கொஸ்டின். இத்தனை சாமிகளா தேவையா அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல கோடி கோடி பாப்புலேஷன் இருக்குது. இத்தனை கோடி பாப்புலேஷன்ஸ்லயும் யாருக்காவது ஒரே மாதிரி முகம் இருக்குதா? யாருக்காவது இருக்காங்க, அதே மூக்குங்க, அதே கண்ணுங்க, அதே வாய் அப்படி இருக்கா யாருக்காவது? இல்லையே. இல்லையா? எல்லாரும் கடவுள் தனித்தனியாக படைச்சாரு. அதே மாதிரி ஒரே மாதிரி எண்ணங்கள் யாருக்காவது இருக்குமானா, நான் எந்த கோயிலும் போய் சத்தியம் பண்றேன் யாருக்கு இருக்கவே இருக்காது. நான் ஒன்று நினைச்சிட்டு இருப்பேன், நீங்க ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க நினைப்பாங்க. அப்படி எல்லாருக்கும் எண்ணங்கள் மாறி இருக்கு. உண்டா இல்லையா கணக்கா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சுதா? சரி, செய்கைகள் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே செய்கை கூட செய்யலாம், ஒரே கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாமா இருக்கும். ஆனா செய்கைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தன் டேரக்டா அடிப்பாங்க, ஒருத்தன் அடிப்பாங்க. என்ன போல ஒரு கம்ப்யூட்டரே தெரியாது, பிரச்சனையே கிடையாது. புரிஞ்சுச்சா கணங்களா? அந்த மாதிரி. சோ அப்படிதான் இருக்கிறப்ப இந்த அலைவரிசைகள், கடவுள்ங்கிறது என்ன, சக்திங்கிறது அலைவரிசைகள். இந்த அலைவரிசைகள் எடுக்கிறதுக்கு எத்தனை அலைவரிசைகள் இருந்தா என்ன, அத்தனை கோடி தெய்வங்களையுமே நீங்க எடுத்துக்கலாமே. கரெக்டா? எவ்ரி பர்சன் should have one. எந்த அலைவரிசை உங்களுக்கு ஒத்து வருதோ அதை நீங்க எடுத்துக்க போறீங்க. கரெக்டா? புரிஞ்சுச்சா கணங்களா? எத்தனை அலைவரிசைகள் இருக்குதோ அத்தனை அலைவரிசைகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான அலைவரிசை கொடுக்கறதுக்கு இதுல நீங்க எதை படிச்சு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த அலைவரிசையை நீங்க வச்சுக்க போறீங்க. கரெக்டா? சோ எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி. இப்ப நான் உங்களுக்கு ஹீப்ரூஸ்ல இருந்து தெய்வங்களை காட்டுறேன், நான் ஈஜிப்ட்ல இருந்து தெய்வங்களை பத்தி பேசுறேன் இல்லையா? எத்தனையோ நாட்டுல இருந்து நான் அந்த தெய்வங்களை பத்தி உங்களுக்கு நான் பேசுறேன். ஏன்னா எந்த அலைவரிசை உங்களுக்கு வெத்து போகணும்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுதா? நீ கூட எத்தனையோ தெய்வங்களை பத்தி நான் பேசுறேன், எத்தனையோ நம்பர்களை பத்தி பேசுறேன். சோ எல்லாமே அலைவரிசைகள், அலைவரிசைகள். டோன்ட் திங்க் இன் அதர் வேர்ட்ஸ். புரிஞ்சா கணக்குல? ஓகே. நான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது எடுத்து பண்ணிக்கோங்க. இப்ப 108 என்ன பேஜ்ல என்ன கொடுத்துருக்கு. இப்ப லட்சுமி கணபதி மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஓம் சிங்கம் சௌமியா லட்சுமி வரவாத சர்வஜ தனமே வசமான சுவாரா. அது நாங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த புக்கு விட்டு எனக்கு முன்னால இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். ஆச்சா? அடுத்தது சின்ன சின்ன எளிய ஸ்லோகங்கள் இருக்கு, அது மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நல்லது, உங்க ஆறாக்கு நல்லது, உங்களுக்கு அது நடக்கும். அடுத்தது 12 திருமுறைகள். சில திருமுறைகள்லாம் நம்ம வாழ்க்கையவே மாத்திரும் கணுங்களா. அந்த 12 திருமுறைகளும் இதுல இருக்கு, ஒவ்வொன்றும் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. தினமும் படுக்கிற முன்னால விஷ்ணு நாமாவளியை சொல்லிட்டு படுங்க. இதுல இருக்கு, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அது பேஜ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு வசதியா கொடுத்துருக்கோம். அடுத்தது ஏக ஸ்லோக ராமாயணத்தை ஒரு முறையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேஜ் நம்ம கொடுத்தாங்க. அடுத்தது பெண்கள் எல்லாரும் கட்டாயமாக 158வது பேஜ் நம்பர்ல இருக்க 3வது ஸ்லோகத்தை படிங்கன்னு இருக்காங்க. அது உண்மையில சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிய சன்னே திரவியே கௌரி நாராயண் நமஸ்துதே. இந்த பாட்டை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா அந்த குடும்பத்துக்கே நல்லது. புரிஞ்சிச்சா? அது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் எதெல்லாம் ஸ்லோகத்தை சொல்லலாம் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிதானா? உங்க ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சுன்னா அதுக்குண்டானது இங்க இருக்கு. அடுத்தது ஆஞ்சநேய மந்திர ஒன்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உதிர்படம் மெசோ தைரியம் ஏதோ ஒன்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அடுத்தது பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்கிறதுக்கு சித்தர்களுடைய மந்திரங்கள். அடுத்தது உங்க புகைப்படத்தை ஒட்டிக்கோங்கன்ட்டாங்க. இந்த கடைசி பேஜ் உங்களோட ஒட்டிக்கணும். உங்க குடும்ப படம் புரிஞ்சிச்சா? அதை ஒட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், சூப்பர் பவர் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பவர் இறங்கும்ல.
நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அதுல பவர் இருக்கு, அந்த பவர் எல்லாம் இறங்கும் ஆத்து. அப்ப ரிஷி பத்திரிகள் இருக்காங்க, ரிஷி பத்திரிகை பேரை சொன்னாலே நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது 5 பத்திரிகை பேரை சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குளிக்கிற போறப்ப என்ன மந்திரம் சொல்லணும், கங்கேஷன் அதை கொடுத்தது. புற்றுநோய் வந்தவருக்கு என்ன மந்திரம், இது ரொம்ப பேருக்கு படிச்சிருக்கு. எங்க வீட்லயே என்னுடைய சமயத்துக்கு வந்து அவர் நல்லா நல்லா இருக்காரு. 8 வருஷமா என் வீட்டுல தான் இங்கதான் இருக்காரு, சூப்பரா இருக்காரு. இந்த மந்திரம் அருமையா வேலை செய்யும். இது யார் கொடுத்தா, காஞ்சி பெரியவா கொடுத்தது. சரிதானா? அடுத்தது 1205 சிவன் கோயிலுக்கு போன நாமாக்களை கொடுத்துருக்காங்க. அதை நீங்க படிச்சதுனாலே போறோம், அந்த கோயிலுக்கு போன சமாளம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் எடுப்பீங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, இப்ப நீங்க உங்க சொந்தக்காரன் யாரோ, இப்போ ஒரு கிருஷ்ணா உங்க சொந்தக்காரன் யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நினைச்சீங்கன்னா அவங்க உருவம் கடவுளா வருமா? அவங்களோட நீங்க கனெக்ட் ஆவீங்களா? அவங்களுடைய ஆறாவோட கனெக்ட் ஆகிறீங்களா? அவங்களுடைய எனர்ஜி உங்கள்கிட்ட வருமா? இல்லையா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திருந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த கோயிலை நினைக்கிறப்ப அந்த ஆறாவது கனெக்ட் ஆகி உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்தது இத ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் படிச்சீங்கனாலே போடுங்க. நான் ரொம்ப படிக்க வேண்டாம், இல்ல 20 நிமிஷம் படிங்க. உங்களால உட்காந்து இப்படி எடுத்து என்ன வருதோ, ஓ பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சங்கள் பாணி அப்படி வாசிச்சுங்க, அவ்வளவுதான். என்னன்னா இது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, சான்ஸ்கிரிட் தமிழ் தானே இருக்கு, பார்த்து வாசிங்க கண்ணுங்களா. இல்ல தமிழ் படிக்க தெரியாதவங்க இதை வாசிக்க சொல்லி கேளுங்க, புரிஞ்ச கண்ணுங்களா. இதான் இந்த புக்ல சகலமும் இருக்கின்றது. இந்த புக்குக்கு நம்ம எல்லாரும் இதை கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்த எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்ல, இதை செய்ய வச்ச என் மனசுக்கும் நன்றி. இதை செய்யறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு வரைக்கும் இது எல்லாரும் வாங்கி எவ்வளோ பேர் அவங்களுடைய வீட்டு வைபவங்களுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா? கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 60க்கு 60 நடக்கிறப்ப வாங்கி கொடுத்துருக்காங்க, எத்தனையோ விசேஷங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல லாபம் பார்த்து எதுவும் இருக்குல்ல. இதனால என்ன வந்தாலும் அது நாங்கள் யாரும் வச்சுக்கிறத கோயில்களுக்கு போகுது, புரிஞ்சாக்கணுங்களா. நிறைய கோயில்களுக்கு செய்யணும் இல்ல. சில கோயில்கள்லாம் விளக்கத்த முடியாம கூட இருக்கு இல்ல, நம்மளால முடிஞ்சு செய்யணும் இல்ல, அதை செய்யலாம். புக்கு கண்ணுங்களா. இப்ப இந்த மகாமந்திரங்கள் புக்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சா? மற்றவங்க சொல்லுங்க, அதானே நல்லது இல்லையா? ஏதோ ஒண்ணு நம்ம தூக்கி விடாதா, தூக்கி விட்டுரும் கட்டாயம். ஓகே கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பை டாக்டர் இல்லைங்களே.